Hello aspirants, date இன்னைக்கு 14 July 2021. இன்னையோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் பற்றின ஆர்டிகல் பார்க்க போகிறோம். லைட்னிங்கால் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் நிறைய பேர் இறந்துட்டு வராங்க. பேசிக்காக இந்தியாவில் லைட்னிங்கால் இருக்கிறவங்களோட ப்ரொப்போர்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் லைட்னிங் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். க்ளவுட்ஸ் அப்படின்றது பேசிக்காக சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு அரௌண்டாக ஒரு ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் பண்ணி தான் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ பேசிக்காக இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். மேபி பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடில் அக்யூமுலேட் ஆகிருக்கும், நெகட்டிவ் எல்லாம் இன்னொரு சைடில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ இங்கேயே நிறையா சார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வென் இந்த க்ளவுட்ஸ் வந்து இன்னொரு க்ளவுடை மீட் பண்ணும்போது அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட்லி சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ்க்கும் நடுவில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது எக்ஸஸ் ஆஃப் இருக்கிற எனர்ஜி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் லைட்னிங் கிரவுண்ட் எர்த் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ இதுதான் லைட்னிங்கோட பேசிக் ப்ராசஸ். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இல்லைனா ஒரு டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃப்ளாஷ் அண்ட் சவுண்டோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு இன்டர் கிளவுட், ஒரு கிளவுடுக்குள்ளேயே பேசிக்காக சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து இன்ட்ரா கிளவுட் ரெண்டு கிளவுட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ இதனால் லைட்னிங் நடக்குது. அண்ட் எர்த் வந்து ஒரு நியூட்ரலான சப்ஜெக்ட். ஸோ இதனால தான் மேலே இருந்து சார்ஜஸ் வந்து எர்த்தில் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் ரெண்டு கிளவுட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. அண்ட் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸோட டெம்பரேச்சர் அரௌண்ட் -35லேருந்து -45 டிகிரி செல்சியஸாக இருக்கும். 10 to 12 கிலோமீட்டர் அபவ் த கிரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கும். அண்ட் வந்து பேஸ் ஆஃப் கிளவுட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். வாட்டர் வேப்பர் மேலே ரைஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகி அண்ட் ஆல்சோ மேலே ரைஸ் ஆகும்போது கண்டென்ஸ் ஆகி க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் அப்படி ஃபார்ம் ஆகிற க்ளவுட்ஸ் கீழே சிங்க் ஆகும்போது ரெயின் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் எங்கேயாவது க்ளவுட்ஸ் வந்து அன்ஸ்டேபிளான கண்டிஷனில் இருக்குது, அங்கே வந்து சார்ஜஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி லைட்னிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைட்னிங் நடக்கும்போது ஏன் தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சடன் ஆக்ஷன். ஸோ சடனாக நடக்கும்போது எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ எர்த் வந்து நியூட்ரலாக இருக்கும், பட் ஆனால் எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஹியூமன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ட்ரீஸாக இருக்கட்டும் இது எதுவுமே நியூட்ரலான ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இது மேலே லைட்னிங் விழும்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸை அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் பேசிக்காக லைட்னிங்கால் வர ப்ராப்பர்ட்டி டேமேஜ்க்கான மேஜரான ரீசன். அண்ட் இந்தியாவில் வந்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதில் லைட்னிங்கால் எஃபெக்ட் ஆகப்படுறாங்க டைரெக்டாக. ஸோ லைட்னிங் வந்து யூஸ்வலாக ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான், பட் ஆனால் இப்போது நிறைய லைட்னிங் நடக்கிறதுக்கான மேஜர் ரீசன் வந்து ஹியூமன் காஸ், கிளைமேட்டிக் சேஞ்சால் நடக்கிற காசஸாகவும் இருக்குது. ஸோ எர்த் வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எர்த் எப்பயுமே நியூட்ரலாக தான் இருக்கும். அண்ட் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி மேலேருந்து வந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து எர்த்துக்கு இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வீடெல்லாம் கட்டும்போது எர்த்திங் பண்ணுவோம். ஸோ எர்த் ஒயர் டைரெக்டாக எர்த்தோட ஒரு ஒயர் வந்து நம்ம ட்ராப் பண்ணுவோம். இந்த எர்த் ஒயர் யூஸ்வலாக லைட்னிங்லேருந்து நம்ம வீட்டோட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கும். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி பற்றி. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றத வந்து கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எம்என்சிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு குளோபல் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸை அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IFSCA ஆக்ட் 2019 மூலயமா இந்த சென்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸையும் இது மூலயமா தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபினான்ஸ் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸுமே
எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸுமே இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இம்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரேடிங் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே ஒரு காம்படிட்டிவான டேர்ம்ஸில், ஒரு மார்க்கெட் டேர்ம்ஸில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இதை வந்து நான் உங்கள்கிட்ட விற்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இதுக்கான கிரெடிட் எனக்கு உடனே கொடுக்க வேணாம், இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு எனக்கு பைசா கொடுங்க அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட நமக்குள்ளே டீல் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் நம்பகத்தன்மைக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பைசா கொடுக்காம அந்த ட்ரேட் ரிசீவபிள், அந்த ரிசிப்டை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரிசிப்டை வச்சு நான் வேறு எங்கேயாவது லோனோ கிரெடிட்டோ வாங்க முடியும். ஸோ இதுதான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட் ரிசீவபிள்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும். அண்ட் என்னென்ன சர்வீசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ட்ரேட் ஃபினான்சிங், ரிவர்ஸ் ட்ரேட் ஃபினான்சிங், பில் டிஸ்கவுண்டிங் அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட், supply chain finance, exporters, export credit, insurance credit, guarantee, factoring, any other eligible products. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டி. எங்கே இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நகர், குஜராத்தில் இருக்குது. இது IFSCA ஆக்ட் 2019 மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அண்ட் இது வந்து எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையுமே ரெகுலேட் அண்ட் டெவலப் பண்ணும். எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ், இந்த மாதிரியான சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே நடக்கிற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலேட் அண்ட் டெவலப் பண்ணுறது வந்து இந்த அத்தாரிட்டியோட வேலை. ஸோ இதோட மெம்பர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பான். அண்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI, SEBI அண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அண்ட் 2 மெம்பர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருந்து, அண்ட் ஆல்சோ 2 மெம்பர்ஸ் ஒரு செலெக்ஷன் கமிட்டியால் செலக்ட் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாமே மெம்பர்ஸாக இந்த அத்தாரிட்டிக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிற எல்லாருமே இந்த பாடியை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 years இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கமிஷனோட மெம்பராகவும் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் நம்ம ப்ளூ எக்கனாமியை பற்றி பார்ப்போம். ப்ளூ எக்கனாமி நேமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ளூ எக்கனாமி ஓஷனோட எக்கனாமியை பற்றி டிஃபைன் பண்ணுது. ஸோ ப்ளூ எக்கனாமி ஒரு சஸ்டைனபிளாக ஓஷனோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தியரியை தான் ப்ளூ எக்கனாமி அப்படின்ற விஷயம் சொல்லுது. அண்ட் ஆல்சோ கோஸ்டல் ரீஜனில் இருக்கிற மக்களோட லைவ்லிஹுட் அண்ட் அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான். சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோஸ்டல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. ஒரு சர்டன் பீரியடில் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ப்ரீத்திங் டைம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷஸோட பாப்புலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்மளும் வந்து தேவையான அளவுக்கு ஃபுட் செக்யூரிட்டிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபிஷ்ஷிங் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் சஸ்டைனபிள் யூஸ் அப்படின்றது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷனோட ஈக்கோசிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹியூமனிட்டியோட தேவைகளும் பூர்த்தியாகப்படும். ஸோ இப்படி வந்து ஒரு பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். அண்ட் சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தை நம்ம முன்னாடி வந்தாலே இது வந்து நம்ம ஃப்யூச்சர் கான்ஷியஸாக நம்ம வந்து இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற தேவை வந்து நாளைய தலைமுறையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வச்சுக்க கூடாது. அப்படி வந்து நம்ம ரிசோர்ஸஸை கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ ப்ளூ எக்கனாமி இந்த ஓஷன் ரிசோர்ஸஸை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூபிள் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி டைடல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஓஷன்லேருந்து டீசாலினேட் பண்ணி வாட்டர் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஜியோதர்மல் எனர்ஜியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி நம்ம வந்து ஓஷன்லேருந்து டேரெக்டாக டெரைவ் பண்ண முடியும். ஃபிஷரிஸுமே சஸ்டைனபிளாக ஒரு ஃபிஷ் ஸ்டாக்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளூ எக்கனாமிலேருந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ரிசோர்ஸஸ். மேரிடைம் டிரான்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறது அரௌண்ட் 80% வந்து இப்போ வரைக்குமே சி ரூட்டில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ வந்து ப்ளூ எக்கனாமி இதுக்குமே ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும். அண்ட் டூரிசம் செக்டரையும் ப்ளூ எக்கனாமி கவர் பண்ணும். கிளைமேட் சேஞ்ச், முக்கியமான அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓஷன்ஸ் வந்து கார்பன் சிங்க், அதாவது ஓஷன்ஸால் கார்பனை வந்து உள்ளே இழுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அண்ட் லேண்டையும் சரி ஓஷனையும் சரி வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து
திணிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே ரெனியூவபிள் சோர்ஸஸாக யூஸ் பண்ணணும். ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம தான் டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான என்வாமெண்ட்டில் நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம தான் கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா ப்ளூ எக்கனாமியோட ஃபுல் பொட்டென்ஷியலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இது வந்து யூஎனோட ஒரு டார்கெட்ஸ் 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது 17 கோல்ஸ் இருக்குது. அதில் வந்து கோல் நம்பர் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆன் ஓஷனோட லைஃப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதுவும் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 சொல்லுது. ஸோ இதையே நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக சஸ்டைனபிள் கோல் 14 என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்தியா இந்த டைரக்ஷனில் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர்மாலா ப்ராஜெக்ட் இந்தியாவோட ப்ராஜெக்ட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கோஸ்டல் ரீஜனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். இது வந்து மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனாக இருக்கட்டும், இல்லைனா கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு தேவையான ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சாகர்மாலா ப்ராஜெக்டில் வருது. கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து போர்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் தான் சாகர்மாலா ப்ராஜெக்டோட மேஜர் ஐடியா. அடுத்தது ஓஸ்மார்ட், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனை பற்றின ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஓஷனை எப்படி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் ஓஸ்மார்ட். இன்டெகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜனில் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரலாம், என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கோஸ்டல் ரீஜனில் பண்ணக்கூடாது, ஓஷன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த இன்டெகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஜோன்ஸையும் க்ரியேட் பண்ணுறாங்க சாகர்மாலா ப்ராஜெக்ட்டுக்கு கீழே. ஸோ இங்கே வந்து கோஸ்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்கிறதுக்கான இது இருக்குது. ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ளூ க்ரோத், அதாவது ப்ளூ எக்கனாமிலேருந்து கிடைக்கிற எக்கனாமிக் வேர்த்தை வந்து நம்மளால் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அடுத்த ஆர்டிக்கல் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட், அதாவது கிளேஷியர் ஐஸ்பர்க்ஸ் இருக்கும் மவுண்டெயின்ஸில், அண்ட் இந்த மவுண்டெயின்ஸ் மேலே இருக்கிற ஐஸ்பர்க்ஸ் கீழே மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது சில டிப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த டிப்ரெஷன்ஸில் வாட்டர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இப்படி க்ரியேட் ஆகிறது தான் கிளேஷியல் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளேஷியரால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு லேக். இந்த லேக்கில் வந்து டெம்ப்ரவரியாக நிறையா தண்ணிகள் ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த லேக்கோட கெப்பாசிட்டி அதிகமாகும் போது இந்த லேக் பர்ஸ்ட் அவுட் ஆகி ஃப்ளட் காஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்காக கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து யூஸ்வலாக நேச்சுரல் ப்ராசஸ் தான். பட் ஆனால் இப்போ கிளைமேட் சேஞ்சால் ஐஸ் வந்து ஓவராக மெல்ட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரியான நிறைய கிளேஷியல் லேக்ஸ் நம்ம ஹிந்து குஷ் மவுண்டனாக இருக்கட்டும், இல்லைனா ஹிமாலயாஸ் ரீஜனில் இருக்கட்டும், அந்த மாதிரியான ரீஜன்ஸில் நிறைய கிளேஷியல் அவுட் பிரேக்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு. உத்தராகண்டில் இருக்கட்டும், இல்லைனா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கட்டும், இந்த மாதிரியான ரீஜன்ஸில் வந்து கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக நடந்துட்டுருக்கு அண்ட் ரிப்பீட்டேட்டிவாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை தான் மேஜர் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சால் ஐஸ் வந்து உருக ஆரம்பிக்குது. அண்ட் ஐஸ் உருகிறதுனால தான் இந்த மாதிரியான கிளைமேட்டிக் பிரச்சனைலாம் நமக்கு வருது. அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹியூமன் வந்து நிறைய டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து நேச்சுரல் ஃப்ளோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அண்ட் இதனாலையும் கிளேஷியல் லேக்ஸ் அவுட்பர்ஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஒரு ஃபுட் ஆஃப் கிளேஷியர் ஹிமாலயன் ரீஜனில் ஐஸ் கவர்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் வந்து கிளேஷியர்ஸ் மேலேருந்து கீழே மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது க்ரியேட் ஆகிறது தான் கிளேஷியல் லேக்ஸ். ஸோ இந்த மாதிரியான அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டைமில் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான். இது வந்து பேசிக்காக ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் ஆஃப் 2006 அப்போ தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். அண்ட் ஆல்சோ ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. ஸோ இதோட மேண்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறது தான். ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி உறுதியாக எதிர்கொள்கிறது அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸை டிசைன் பண்ணுறதும் இவங்களோட ஒர்க் தான். ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்தியாவோட ட்ரேடை பற்றின கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA ரீப்ளேஸ்டு சைனா ஆஸ் டாப் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் இந்தியா அமிட் COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் USA வந்து சைனாவை ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பைலேட்ரல் ட்ரேட்ஸில். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட்.
தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பெட்ரோலியம் ப்ராடக்ட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். நம்ம வந்து பேசிக்காக பெட்ரோலியம் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நமக்கு தெரியும். பட் ஆனால் ஸோ இதனால் நம்ம என்ன நினைப்போம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து க்ரூட் ஆயில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை க்ரூட் ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் மேஜரான காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். சைனா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. யூஎஸ்ஏ தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. யூஎஸ்ஏ கிடையாது. சைனா வந்து இந்தியாவோட டாப் ட்ரேடிங் பார்ட்னராக இருக்குது இப்போவுமே. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து ஏ. ஸோ டேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களோட டேட்டாவை படி சைனா வந்து கொரோனா டைம்லேயுமே சைனா தான் நம்மளோட டாப் ட்ரேடிங் பார்ட்னராக இருக்காங்க. பைலாட்ரல் ட்ரேடில் நமக்கு எவ்வளோ ட்ரேட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77.7 பில்லியன் ட்ரேட் நடந்திருக்கு 2020. அண்ட் 75.9 பில்லியன் ட்ரேட் வந்து நம்ம யூஎஸ்ஏவோட பண்ணியிருக்கோம். அண்ட் என்னென்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸில் பேசிக்காக நம்ம சைனாவோட மெடிக்கல் சப்ளைஸ் இது பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ மொபைல் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதெல்லாமே ஹைலி சைனீஸ் மேட் மெஷினரிஸாக இருக்கட்டும் இல்லைனா டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட் ஃப்ரம் இந்தியா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ட்ரக் ஃபார்முலேஷன், பயாலஜிக்ஸ், கோல்ட் அண்ட் அதர் ப்ரீஷியஸ் மெட்டல் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அண்ட் டாப் இம்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். கோல், கோக் அண்ட் பிரிக்விட்ஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் ஃபாலோட் பை யூஏஇ, சைனா அண்ட் ஹாங்காங் இவங்க தான் வந்து நம்மளோட டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். ஸோ இதோட இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ முடியுது. நாளைக்கு நம்ம வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.